Nabard Grade A கேட்ட ESI previous year questions தான் பார்க்க போகிறோம். First one, a market failure can best be described as a situation where. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஃபெயிலியர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படின்னா என்னென்னா மோஸ்ட்லி வந்து ESIயில் கேட்குறது எல்லாமே நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தானே ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு மார்க்கெட்டில். ஸோ இது வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கலாம், பட் ஆனால் சப்ளை சைடில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மிக்சர் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையானதாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவல் இல்லாமல், டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை இல்லாமல், ஸோ அந்த மாதிரி நடந்தால் அதுவும் வந்து மார்க்கெட் ஃபெயிலியர் தான். அதே மாதிரி மக்களுக்கு ஒரு சில பொருட்கள் கம்மியான விலையில் தேவைப்படலாம், பட் அது அதிகமான விலையில் ஹையர் ப்ரைஸஸில் விற்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்தாலும் அதுவும் மார்க்கெட் ஃபெயிலியர் தான். இது எப்போ நடக்கும்னா, இந்த மோனோபாலி ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் ஒரு சில பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஹையர் ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கான மிஸ்மேட்ச் இல்லைனா அந்த ப்ரைஸஸ் மிஸ்மேட்ச் இதெல்லாம் நடக்கிறது தான் மார்க்கெட் ஃபெயிலியர். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபெயில் டு அலாக்கேட் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்லி. இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை திறன்பட அலாக்கேட் பண்ணலை, ஏன்னா வந்து சப்ளையில் நம்ம என்ன பண்ணல, அலாக்கேட் பண்ணல. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மற்றதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன் படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். மார்க்கெட் என்கரேஜஸ் பீப்புள் டு டேக் ரிஸ்க், மார்க்கெட் எனேபிள் பையர்ஸ் டு கெயின் யூட்டிலிட்டி. ஸோ இது வந்து நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனை பார்த்துட்டு நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் அதுவும் கரெக்டாக இல்லைன்னு ஃபீல் ஆகலாம். பட் என்னென்னா அந்த மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் கரெக்டாக மக்களுக்கு தேவைக்கேற்ப எஃபிஷியண்ட்டாக திறன்பட அலாக்கேட் ஆகலை. ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் ஏ. வித் ரெஃபரன்ஸ் டு கிராஸ் வேல்யூ ஆடட் விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியட் காஸ்ட். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் லாஸ்ட்டில் தரேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுறது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான். அண்ட் இது வந்து எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா சப்ளை சைட்லேருந்து கொடுக்குறது தான். அதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஜிவே எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பேசிக் ப்ரைஸஸில், அதாவது அடிப்படை விலை. ஸோ பேசிக் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டர் காஸ்ட்டுனா என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கான செலவு, ஒரு லேண்ட், லேபர், கேபிட்டல் எதுக்காகவும் நம்ம செஞ்ச செலவு. ஸோ அது ஃபேக்டர் காஸ்ட் பண்ண செலவு ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ், டேக்ஸும் நம்ம தானே கட்டியிருப்போம். ஸோ அந்த டேக்ஸு மைனஸ் சப்சிடி. இப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஏதாவது மானியம் அந்த மாதிரி தருதுன்னா அது நம்மளுக்கு லாபம், அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ஆன செலவு ப்ளஸ் நம்ம கட்டின டேக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், கிடைச்ச சப்சிடியை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கான மொத்த செலவு அது டேக்ஸ் ஆட் பண்ணி சப்சிடியை சப்ராக்ட் பண்ணி சொல்கிறது தான் பேசிக் ப்ரைஸ். ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து பேசிக் ப்ரைஸில் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜிடிபி க்ரோத் caused by increase in amount of inputs available for use or quantitative increase in land, labor, capital is called. இதில் க்ரோத்தில் 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்டென்சிவ் க்ரோத், இன்டென்சிவ் க்ரோத். எக்ஸ்டென்சிவ்னா சும்மா வெளிப்புறமா அப்படின்னு அமைச்சுக்கோங்க. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டு இல்லைனா வந்து லேண்ட், லேபர், கேபிட்டல் இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக கொடுத்து அது மூலயமா ப்ரொடக்ஷனை அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணோம் அப்படின்னா அதுதான் எக்ஸ்டென்சிவ் க்ரோத். அதாவது நம்ம குவான்டிட்டியில் ஒரு அளவில் நம்ம ஜாஸ்தியாக கொடுத்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது தான் எக்ஸ்டென்சிவ் க்ரோத். இன்டென்சிவ் க்ரோத் தான் இன்டர்னலாக, அப்போ வந்து அதோட குவாலிட்டி அதிகப்படுத்துகிறோம். இப்போ லேண்ட், லேபர்லாம் இருக்குன்னா அது வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துகிறோம், அதோட குவாலிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணி க்ரோத் வந்ததுன்னா அது இன்டென்சிவ் க்ரோத். ஸோ இதில் கொஷனில் கேட்டிருக்கிறது வந்து அமௌண்ட் ஆஃப் இன்புட், ஓகேவா, இன்புட்டோட அமௌண்ட் அதோட அளவை அதிகப்படுத்துகிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ எக்ஸ்டென்சிவ் க்ரோத் தான். ஸோ எக்கனாமிக் க்ரோத் கேன் பி மெஷர்ட் as a percentage rate increase in the. ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம், நாமினல் ஜிடிபியா, ரியல் ஜிடிபியா, நேஷனல் இன்கமா, பெர் கேபிட்டா இன்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக் க்ரோத் ஜிடிபியில் கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு தெரியும், பட் அது நாமினல் ஜிடிபியா ரியல் ஜிடிபியான்னு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ரியல் அப்படின்னாலே அதுதான் உண்மை, அதுதான் கரெக்டானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரியலை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து 2026 அப்போ 2016 ஒரு 100 பென் வந்து ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஒரு பெண்ணோட வேல்யூ வந்து 10 ரூபா. ஸோ டோட்டலாக ப்ரொடக்ஷன் ஆன வேல்யூ வந்து 1000 ரூபா. ஸோ 2016 ப்ரொடக்ஷன் வந்து 1000 ரூபா. இப்போ 2026 நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து 2000 ரூபாயாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஓவரால் ப்ரொடக்ஷன் நம்மள்ட்ட க்ரோத் இருக்குது, 1000 ரூபா நம்மளுக்கு ஜாஸ்தியாக வந்திருக்கு. ஸோ 1000 ரூபா க்ரோத் இருக்குது இப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுதான் நாமினல் ஜிடிபி. இந்த மாதிரி
கால்குலேட் பண்ணோன்னா அது நாமினல் ஜிடிபி. ஆனால் யோசித்து பார்த்திங்க அப்படின்னா 2016 2026 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடந்திருக்கும், விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கும். விலைவாசி ஜாஸ்தியாகுதுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு 10 ரூபானா இப்போ 2026 அதே பென் 20 ரூபாய்க்கு விற்கும். ஸோ இப்போவும் அதே 100 பென்ஸ் தான் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கும். ஸோ 100 × 20 2000 மாறி இருக்கும். ஸோ ஓவரால் க்ரோத் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ப மாற்றி நம்ம ஜிடிபியை கண்டுபிடிக்கிறோம் ஆர் க்ரோத்தை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ரியல் ஜிடிபி ஆர் ரியல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரியல் அப்படிங்கும் போது அதில் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணால் தான் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ கொஷனில் கேட்டுக்கிறது எக்கனாமிக் க்ரோத் கேன் பி மெஷர்ட் அஸ் அ பர்சன்டேஜ் ரேட் இன்க்ரீஸ் இன் த ஆப்ஷன் பி ரியல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். எந்த இடத்துல ரியல் வந்தாலும் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் வரணும். அந்த ரியல்னு இருந்துச்சுன்னா தான் அது கரெக்டானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஒன்றும் இல்லை, இதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். அதாவது நாமினல் ஜிடிபி இப்போ 2016 1000 இருந்தது, இப்போ 2000 மாறிச்சு. ஸோ நம்மளோட க்ரோத் வந்து 1000 இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா 1000 வந்து மேலே போடணும். ஓகே, கீழே வந்து டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ வந்து நில். ஓகேவா? அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நாமினல் ஜிடிபிக்கும் ரியல் ஜிடிபிக்கும் உள்ள வித்தியாசம் 1000 ரூபாய். அப்போ அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஓகேவா? இன்ஃப்ளேஷனோட சேர்த்து சொல்கிறது, இன்ஃப்ளேஷன் இல்லாமல் சொல்கிறது. ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவ் ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி பி டிஸ்கிரைப். ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமினா என்ன? கண்ட்ரோல் எக்கனாமி, ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமின்னு இருக்குது. கண்ட்ரோல் எக்கனாமினா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணப்படுறது. ஒரு கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த குட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த வேலையில் தான் விற்கணும்னு ஓவர் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா அது கண்ட்ரோல் எக்கனாமி. அப்படி இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான குட்ஸு, இப்போ ஒரு பொருளுக்கு டிமாண்டு ஜாஸ்தியானால் அப்போக்கி அந்த ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி அப்போக்கி இருக்கிற ட்ரெண்டு டிமாண்டுக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் ஆகி ப்ரொடக்ஷன் நடந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், an economy in which decisions are made by the government rather than by the interaction between the consumers and business. கவர்மெண்ட் தான் முக்கியமான முடிவு எடுக்கும் அப்படின்னாலே இது கண்ட்ரோல்டு எக்கனாமி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்டர்நேஷ்னலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எக்கனாமி பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் வித் லிட்டில் ஆர் நோ கவர்மெண்ட் கண்ட்ரோல். இதுதான் ஆன்சர். ஓகேவா? கவர்மெண்ட் பெருசாக அதில் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாது. ஃபுல்லாகவே சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் ஒரு எக்கனாமி இருந்தது அப்படின்னா அதுதான் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் செக்டர் பிலாங் டு த சர்வீஸ் செக்டர். இது ஈஸியாக சொல்லிடலாம். சர்வீஸ் செக்டர்னால் என்னது? எல்லா சேவைகளும் இதில் தான் வரும். ட்ரேடு பிஸ்னஸ்ஸு, டீச்சராக இருந்தால், டாக்டராக இருந்தால் அதெல்லாம் அதுக்கு கீழே ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன்ஸில் குவாட்டர்னரி அந்த குயினர்லாம் வரும். பட் ஜென்ரலாக எல்லா சர்வீசஸுமே வந்து என்ன தான் டெர்ஷரி செக்டர். ஸோ சர்வீஸ் செக்டர்னால் கம்யூனிகேஷன் வரும், ட்ரேட் வரும், டிரான்ஸ்போர்ட் வரும், ஹோட்டல் வரும். ஸோ ஆல் ஆஃப் த அபோவ் தான் வந்து சர்வீஸ் செக்டர். நார்மலாக செக்டர்ஸை 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர். ப்ரைமரி செக்டர்னால் ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் ஆகிற செக்டர் எல்லாமே ப்ரைமரி செக்டர். எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், ஃபிஷ்ஷிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஹர்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா மைனிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியலை தயாரிக்கக்கூடிய இடம் தான் ப்ரைமரி செக்டர். செகண்டரி செக்டர்னால் அந்த ரா மெட்டீரியலை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடம் தான் செகண்டரி செக்டர். ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைனா ஒரு வீவிங் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாமே வந்து செகண்டரி செக்டரில் வரும். இது ரெண்டும் இல்லாமல் நார்மலாக மற்ற சர்வீசஸ் எல்லாமே வந்து எங்கே தான் வரும்? சர்வீஸ் செக்டர் எல்லாமே டெர்ஷரி செக்டரில் வரும். ஸோ இவ்வளோ தான். கிராஸ் வேல்யூ அடிஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கணுன்னு சொல்லுவோம். இது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மர் பேக்கர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீட் ஃபார்மர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? கோதுமையை உற்பத்தி பண்ணுறாரு. எவ்வளோ? 6000 ரூபாய் மதிப்பில் ஒரு கோதுமையை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு ஒரு ஃப்ளோர் மில்லில் விற்கிறார். ஓகே, மாவு மில்லில் விற்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கோதுமையை மாவாக மாற்றுறாங்க. ஸோ 6000 ரூபாய் காசு கொடுத்து அந்த கோதுமையை வாங்கி அவங்க வந்து மாவாக மாற்றுறாங்க. 8000 மதிப்புள்ள ஃப்ளோராக மாற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேக்கரியில் கொடுத்து அவங்க அந்த 8000 ரூபாயை கொடுத்து அந்த பேக்கரியில் வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரெட்டு தயாரிக்கிறாங்க. எவ்வளோக்கு? 14000 மதிப்புள்ள ஒரு ப்ரெட்டு தயாரிக்கிறாங்க. இதுதான் ஜென்ரலாக இந்த ப்ரொடக்ஷன் மெத்தடில் நடந்திருக்கு. இப்போது இதை நீங்கள் நார்மலாக வந்து வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை வச்சு கால்குலேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ண அவுட்புட் எவ்வளோ? 6000. மில் வந்து லாஸ்ட்டு என்ன பண்ணிச்சு? 8000 மதிப்புள்ளது ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஸோ அவங்களோட அவுட்புட் 8000. லாஸ்ட்டு பேக்கரி அவங்க என்ன? 14000. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 28000 வரும். இப்போ இந்த 28000 அந்த ஓவரால் அந்த எக்கனாமியில் ப்ரொடியூஸ் ஆன ப்ரொடக்ஷனா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள்.
இல்லை. ஏன் அப்படின்னா அந்த 6000 வந்து அந்த ஃபார்மரோட அவுட்புட். அதே 6000 பணத்தை கொடுத்து தான் அந்த ஃப்ளோர் மில்லில் வாங்கியிருக்காங்க. அவர் 8000 மாற்றுறாரு. ஸோ இந்த 8000 திரும்ப பேக்கரிக்கு கொடுத்து தான் அவங்க அதில் வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு 14000க்கு மாற்றிருக்காங்க. இப்போ 14000 அவங்களோட அவுட்புட்னா அந்த ஹோல் 14000 அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதில் ஜஸ்ட்டு வந்து 6000 தான். ஸோ இந்த மாதிரி திரும்ப 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 ஒரே வேல்யூ கவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் டபுள் கவுண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் கவுண்டிங் பிரச்சனை வந்து இந்த அவுட்புட்டை வச்சு மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் 6000 அது ஃபுல்லாக ஃபார்மரோட கான்ட்ரிபியூஷன் தான். செகண்ட் ஸ்டேஜில் வந்து 6000 வாங்கி அதில் 2000 தான் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, அப்போ அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து 2000. தேர்ட் ஸ்டேஜில் 8000 வாங்கி 14000 மாற்றிருக்காரு. ஸோ 6000 தான் அந்த கான்ட்ரிபியூஷன். ஸோ 6000 2000 6000 டோட்டல் 14000. இந்த 14000 தான் ஓவராலாக இதில் வேல்யூ அடிஷன் நடந்திருக்கு. ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது வந்து 14000 தான். 28000 ஓவரால் ப்ரொடக்ஷன் எடுத்திங்கன்னா அது டபுள் கவுண்டிங் பிரச்சனைனால தப்பாக தான் முடியும். ஸோ இவ்வளோ தான் இஎஸ்ஐயில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக கேட்ட பியூஐக்யூஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.